வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து மார்ஷ்மெலோ ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த மார்ஷ்மெலோ எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இன்றைக்கு வந்து நான் மார்ஷ்மெலோ செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே மார்ஷ்மெலோ ரெசிபி போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க டபுள் கலரில் வந்து மார்ஷ்மெலோ செய்து போட சொல்லி. இமெயில் மூலமாக வந்திருக்குது, ஃபேஸ்புக் மெசேஜர்லேயும் வந்திருக்குது. ஸோ அதால் இன்றைக்கு நான் வந்து டபுள் கலரில் மார்ஷ்மெலோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்ய போகிறேன். ஸோ நான் இதில் ஒரு பிரமான ஒரு டிஷ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஜெலட்டின் இருக்குது 7 டீஸ்பூன், எல்லாட்டிக்கு 15 கிராம் பரதட்டி எடுத்து நான் ஜெலட்டின் 7 டீஸ்பூன், எல்லாட்டிக்கு 15 கிராம். இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து சுடுதண்ணி இருக்குது 3/4 கப், எல்லாட்டிக்கு 180 மில்லி லிட்டர் சுடுதண்ணி இருக்குது. இந்த சுடுதண்ணி இவ்வளோத்தையும் விட்டு இதை கரைச்சி விடுங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி விடுங்க. ஸோ இந்த இருக்கு இப்படி நான் இதை கரைச்சிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி இப்படியே விடுவோம். ஸோ இந்த மார்ஷ்மெலோக்கு வந்து சுகர் சிரப் காய்ச்சறதுக்கு இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அடுப்பை வந்து நான் என்ன ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து சீனி இருக்குது 500 கிராம், எல்லாட்டிக்கு 2 கப் ப்ளஸ் 1/3 கப் ப்ளஸ் 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது, எல்லாட்டிக்கு 500 கிராம். இப்போ இந்த சீனியை இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது 180 மில்லி லிட்டர், எல்லாட்டிக்கு 3/4 கப் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விடுங்க. ஸோ அந்த தண்ணியை விட்ட அப்புறம் நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹை ஹீட்டில் இடையில விடுறேன். ஸோ மீடியத்துக்கும் ஹை ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுட்டு இதை நல்லா சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சு ஒரு ஒட்டி பிடிக்கிற பதத்துக்கு இதை நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷமா தான் இது வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். ஸோ அப்புறம் 5 நிமிஷமா மீடியத்துக்கும் ஹை ஹீட்டில் வச்சிருக்கிறேன். சீனி கரைஞ்சிட்டுது. ஸோ நாங்கள் நல்லா ஒட்டி பிடிக்கிறது பதத்துக்கு நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். ஸோ இப்போ நான் சரியாக 10 நிமிஷம் மீடியத்துக்கும் ஹை ஹீட்டில் வச்சு இதை காய்ச்சி இருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி எடுத்து உங்களோட கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இழுபடுதில்ல. ஒட்டி பிடிக்கிற பதத்துக்கு வரணும் தான் இப்படி இழுபடணும். இந்த இப்படி இழுப்படைக்கு வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நாங்கள் ஆற விடுவோம். ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் சரியாக காய்ச்சி இருக்கேன். மார்ஷ்மெலோ வந்து நான் Kitchen.I மிக்சரில் நான் இதை பீட் பண்ண போகிறேன். உங்கள்ட்ட Kitchen.I மிக்சர் இல்லாட்டிக்கு இதை வந்து நீங்கள் ஹேண்ட் பீட்டராலையும் பீட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சுகர் சிரப் வந்து சரியாக 2 நிமிஷம் ஆயிட்டு சூடாகத்தான் இருக்குது. 2 நிமிஷம் நான் ஆற விட்டுனான். இப்போ இந்த Kitchen.I மிக்சரில் இதை விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெலட்டினம் வந்து இப்போ ஒரு 11 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஜெலட்டினையும் இதில் விடுங்க. இதுக்கு வந்து நான் வயர் விஸ்க் வந்து போடுறேன். ஸோ மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை பீட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை ஒரு வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு 3 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கிறேன். நான் இனி வந்து ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிட்டு என்ன ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பீட் பண்ண போகிறேன். நல்ல க்ரீமியாக ஃப்ராஸ்டியாக வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் இதை பீட் பண்ணியிருக்கிறேன். முதல்ல ஒரு 3 நிமிஷம், இப்போ இதில் 2 நிமிஷம். இதில் வந்து வெனிலா இருக்குது 1/2 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. பட் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டரும் விடலாம், உங்களோட விருப்பம். பட் நான் வெனிலா தான் விடுறேன். ஸோ இப்போ இந்த வெனிலாவை 5 நிமிஷத்துக்கு பிறகு விடுங்க. இனி ஹை ஸ்பீடில் வச்சு இதை நாங்கள் நல்லா பீட் பண்ணுவோம். நல்ல க்ரீமியாக ஃப்ராஸ்டியாக வரணும். ஸோ இப்போ நான் டோட்டலியாக வந்து 8 நிமிஷம் இதை நான் பீட் பண்ணியிருக்கேன். இதை கண்டினியூஸாக பீட் பண்ணி எடுக்கணும். இந்த இன்னும் தண்ணியாக இருக்குது, நல்ல திக்காக ஃப்ராஸ்டியாக வரணும். ஸோ இன்னும் ஹை ஸ்பீடில் வச்சு நாங்கள் பீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் சரியாக 13 நிமிஷமாக இதை நான் பீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த திக்கா வருது, எண்ணெய் வந்து நல்லா திக்கா வரணும். ஸோ கண்டினியூஸாக ஹை ஸ்பீட்லேயே வச்சு நான் பீட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் சரியாக வந்து 18 நிமிஷம் நான் இதை பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த விஸ்கிலேருந்து இந்த வயர் விஸ்கிலேருந்து இப்படி ட்ராப் பண்ணதில்லை டக்குன்னு அப்படி வரக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும் ட்ராப் பண்ணாமல். ஸோ இன்னொரு 2-3 நிமிஷம் ஹை ஹீட்லேயே பீட் பண்ணுவோம். இப்போ ஒரு 20 நிமிஷமாக நான் பீட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பீட் பண்ண இடம் இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ண போகிறேன். நான் 20 மினிட்ஸாக இப்போ நான் பீட் பண்ணியிருக்கிறேன். சரியான ஒரு 24 நிமிஷம் நான் பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த நல்ல திக்காக ஃப்ராஸ்டியாக வந்திருக்கு. இப்படி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி நல்லா திக்காக இருக்கணும். இப்படி ட்ராப் பண்ணக்கூடாது, இந்த இப்படி நல்லா திக்காக இருக்கணும். இப்படி வந்த பிறகு பட் டபுள் கலர் செய்கிறேன்னு சொன்னால் கன நேரம் எடுத்து செய்யாதீங்க, டக்குன்னு செட் ஆயிரும். ஸோ நல்லா குயிக்லியாக இதை ஒர்க் பண்ணணும். ஸோ டபுள் கலர் செய்கிறபடியாக நான் முதல் வந்து ஒயிட் லேயர் போட போகிறேன். இதில் வந்து 9x9 ட்ரை எடுத்து பட்டரால் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு கொஞ்சத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டை வந்து அடியில் விடுங்க. குயிக்லியாக வந்து இதை லேயர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு லேயர் நான் வெளில போட்டிருக்கிறேன். இது குயிக்லியாக செட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் டக்குன்னு நாங்கள் கலரை மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போடுங்க. நான் போன முறை வந்து பச்சை கலர் போட்டேன், இந்த முறை வந்து சோப்பு ஃபுட் கலரிங் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை சேருங்க. குயிக்லியாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ திறந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஃபுட் கலரிங் போட்டு நான் ஒரு 1.5 minute நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்லி மிக்சிங் தான். ஸோ இப்போ குயிக்லியாக இதை ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் செட் ஆயிடும் கஷ்டம். ஸோ உங்களோட ஸ்பேச்சுலரால் டக்குன்னு குயிக்லியாக ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் வெளில இது போட்டு வச்சுருந்தோம். அந்த ட்ரேக்கில் வந்து இப்போ டபுள் கலர் போடுவோம். இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். இந்த மார்ஷ்மெல்லோ வந்து நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை வந்து 6 அல்ல 7 மணி நேரம் இப்படி தூக்கி வைக்க போகிறேன். செட் ஆகிறதுக்கு வெளியில தான் வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கு வந்து நான் ரேண்டம்லியாக வந்து காமெண்ட்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண கொத்து ரொட்டியில் வந்து ஷர்மிளா வேணு சூப்பர் எக்ஸலன்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் கொலம்போன்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட லவ்லி காமெண்ட்ஸுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட லவ்வுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காமெண்ட் அதே கொத்து ரொட்டியில் வந்து பி சுபாஜினி போட்டிருக்கீங்க. Nice akka, I love it and போட்டிருக்கீங்க. Thank you so much Subhajini for your lovely comment. Thank you very much. Next comment. So நான் randomly தான் choose பண்றேன் comments. So இந்த comment வந்து நான் லாஸ்டா வந்து இன்டர்வியூ ஒரு வீடியோ ஒன்று கொடுத்தேன். அதுல வந்து ரோஹிணி சிவா அக்கா நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Absolutely gorgeous in this saree. God bless you and your family and போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. உங்களோட blessingsக்கும் உங்களோட lovely commentsக்கும் thank you so much. Next comment. அதே இன்டர்வியூ வீடியோல வந்து லதா கைலசெல்வம் போட்டிருக்கீங்க. So good, you're in true love and போட்டிருக்கீங்க. Yes, thank you so much. I was in true love. I'm still in love. Thank you so much for your lovely comment. Next comment வந்து நான் ரீசன்ட்லியா போட்ட சீனியர் இடத்துல வந்து பிரவீன் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. You looking like my grandma ன்னு போட்டிருக்கீங்க. She's was Sri Lankan ன்னு போட்டிருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு உங்களோட grandma மாதிரி நான் இருக்கிறேன். Sorry but thank you so much for your comment. நான் போட்ட ரீசன்ட் ரசம் வீடியோல வந்து குமுதினி புவனேஷ் சிங்கம் அக்கா நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you Princy, wonderful recipe ன்னு போட்டிருக்கீங்க. You're very very welcome and thank you so much for your lovely comment அக்கா. Thank you. Next comment அதே ரச ரெசிபில வந்து லலிதா புகேந்திரன் very nice recipe. I like your Tamil chef uniform and the makeup. Happy New Year ன்னு போட்டிருக்கீங்க. Thank you so much for your lovely comment and I also wish you a happy New Year. Thank you for your comments once again. Next comment வந்து Mohammed Ranif வந்து நான் போட்ட கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக்ல வந்து போட்டிருக்கீங்க.
It came out so well. Thank you. We really enjoyed and போட்டிருக்கீங்க. You're very welcome. And thank you so much for your lovely comment and feedback. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. நான் போட்ட பூஞ்சி பிரட்டல் கறியில வந்து நிரோஷினி சந்திரஹாசன் போட்டிருக்கீங்க. Thank you அக்காண்டு. You're very very welcome. Thank you so much for your comment. இதான் அந்த லாஸ்ட் கமெண்ட் நான் ரீட் பண்றேன். நான் போட்ட பூஞ்சி பிரட்டல் கறியில வந்து அபிகாஷ் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர், நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸ் எதிர்பார்க்கிறவங்க போட்டிருக்கீங்க. எஸ், 100% எதிர்பார்த்துக்கொண்டே இருங்க, நான் போட்டுக்கொண்டே இருப்பேன் கண்டிப்பா. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ்லி காமெண்ட். தேங்க்யூ. ஸோ இதோட நான் இந்த காமெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்றேன். லெட்ஸ் கெட் பேக் டு குக்கிங். இந்த மார்ஷ்மெலோவுக்கு மேலே தூவுறதுக்கு வந்து ஐசிங் சுகருக்கு வந்து இது வந்து ஒரு டிப் தந்தது வந்து ஆல்பர்ட் சிபிரத்னம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டிப்ஸுக்கு ஆல்பர்ட். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த சின்ன கண்ணில் அரிதட்டில் போட்டு நான் அரிக்க போறேன். ஸோ இதில் வந்து 1/3 கப் கார்ன்ஃப்ளவர் இருக்கு. இதில் வந்து 1/2 கப் ஐசிங் சுகர் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இது ரெண்டையும் அரைச்சி விடுங்க. ஸோ அந்த கார்ன்ஃப்ளவரும் ஐசிங் சுகரும் போகிறது காரணம் வந்து ஸ்வீட்னஸை கட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது வந்து பெட்டராக வந்து ட்ரைனஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இருக்கு இதை நான் அரைச்சிட்டு இந்த இருக்கு. இந்த மார்ஷ்மெலோ வந்து சரியாக 5 மணித்தியாலம் ஆயிட்டுது. எனக்கு வந்து 5 மணித்தியாலத்திலேயே செட் ஆயிட்டுது. நீங்கள் தொட்டு பார்க்க வந்து உங்களோட கையில் வந்து ஒட்டி பிடிச்சோண்டு வரக்கூடாது. ஒட்டி பிடிச்சோண்டு வராமல் இருந்தேன்னு சொன்னால் இது செட் பண்ணிட்டு மீனிங். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஐசிங் சுகரும் கார்ன்ஃப்ளவரும் இருக்குது, அதில் கார்ன் ஸ்டார்ச். இப்போ இதை வந்து இதுக்கு மேலே டஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு வடி ஒன்று எடுத்து கரண்டியால் கொஞ்சம் இதுக்குள்ள வடிக்குள்ள போட்டுட்டு இதை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு ஷார்ப்பான கத்திக்கு வந்து கொஞ்சம் இந்த ஐசிங் சுகர் போட்டுட்டு இந்த கத்திக்கு போட்டு இந்த எட்ஜஸை வந்து லைட்லியாக வந்து ரிலீஸ் பண்ணி விடுவோம். இப்படி நீங்கள் கத்தியால் ரிலீஸ் பண்ணி போட்டு இப்படி ஒரு கையால் இப்படி இழுத்து பிடிச்சோண்டு இந்த இதுக்குள்ள அந்த சைட்லேயும் டஸ்ட் பண்ணி விடுங்க. இருக்கு நான் இந்த 4 பக்கம் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண பிறகு கிளீனான கட்டிங் போர்ட் எடுத்து இதை வெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். இந்த இருக்கு. இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து இப்படியே டஸ்ட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த இருக்கு இதை நான் டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டஸ்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை வெட்டி எடுங்கோ. உங்களோட நைஃபுக்கு வந்து உங்களோட கத்திக்கு வந்து அந்த ஐசிங் சுகராலையும் இதை வந்து பூசி விடுங்கோ. இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். ஸோ நீங்கள் வெட்டின பிறகு இதுக்குள்ள இடைக்குள்ளேயும் வந்து டஸ்ட் பண்ணி விடுங்கோ. ஸோ அதை டஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் கத்தியை யூஸ் பண்ணிக்க துடைச்சி போட்டு அதுக்கு ஐசிங் சுகர் போட்டுட்டு வெட்டுங்க. இந்த இருக்கு வெட்டின பீஸையும் வந்து வடிவாக இந்த ஐசிங் சுகரையும் கார்ன்ஃப்ளவர்லையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வெட்டிட்டு இப்படி கோட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது நான் எல்லாம் வெட்டி இதில் பிளேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டபுள் கலரில் செய்கிற மார்ஷ்மெலோ. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் வெள்ளைக்கு பதிலாக நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் செய்ய போகிறேன்னு சொன்னால் நீங்கள் இதை 2ஆக பிரித்து போட்டு கலரிங்கை போட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி போட்டு நான் செய்து காட்டின மாதிரியே நீங்கள் செய்திருக்கலாம். பட் நான் மேலே வெள்ளையும் கீழே பிங்க்கும் போட்டிருக்கேன். இந்த இருக்குது இது செய்து முடிஞ்சுது. நான் வெட்டின பீஸில் வந்து சரியாக எனக்கு 26 பீசஸ் வந்தது. ஸோ இந்த இருக்குது நல்ல சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நீங்கள் அதை ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் 2 வீக்ஸு மேலே இது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.
நல்ல டேஸ்டா வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.